ஆமா, நீங்க ஏன் மாப்பிள்ள இவ்வளவு லேட்டா வரீங்க? ஆள் வேற பார்க்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க. அதானே பெரிய கம்பெனில சிஓவா இருக்கீங்க, காலையில ஃப்ரெஷ்ஷா போயிட்டு ஏசி ரூம்ல இருந்து ஃப்ரெஷ்ஷா வரீங்கன்னு பார்த்தா இவ்வளவு டயர்டா வந்திருக்கீங்க. அது என்னதான் இருந்தாலும் நானும் கொஞ்சம் வேலையெல்லாம் பார்க்கணும்ல ஆரம்பம். அதுவும் இல்லாம நம்ம வேலை செய்யறது கூட ஈஸி தான். நம்ம கீழே இருக்கிறவங்கள வேலை வாங்குறதா ரொம்ப கஷ்டம். பெரிய கம்பெனிக்கு சிஇஓவா இருக்கிறதுனா சும்மாவா? 1000 பேரை வச்சு வேலை வாங்கணும்ல, அதான் கொஞ்சம் டயர்டா இருக்கு. அதுவும் கரெக்ட் தான் மாப்பிள்ள. சரிங்க மாப்பிள்ள, நீங்க போய் ஃப்ரெஷ் அப் ஆகி சாப்பிடுங்க போங்க. எழில், நீ போய் ஃப்ரெஷ் அப் ஆயிடு, நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். போங்க மாப்பிள்ள போங்க. ஏய் மூர்த்தி, நீயும் சாப்பிடல? நான் சாப்பிடுறேன் கையில். தானோ சாப்பாடு எடுத்து. சரிங்க. என்னென்ன பெரிய ஆர்டர்லாம் எடுத்திருக்கேன், எங்களுக்கு ட்ரீட்டே கொடுக்கலையே. ஆரம்பிக்கவே இல்ல, அதுக்குள்ள ட்ரீட் கேக்குற? ட்ரீட் தானே கொடுத்துட்டா போச்சு. இத பாரு, இந்த கேட்டரிங் ஆர்டர் மட்டும் இல்ல, இதே மாதிரி பெரிய பெரிய ஆர்டர்லாம் கிடைக்கட்டும். நீ எதிர்பார்க்காத அளவுக்கு அண்ணன் ட்ரீட் வச்சுக்கிட்டே இருப்பேன். சூப்பர்ண்ணே. மேடம், என்ன டீப்பான யோசனையில இருக்கீங்க? இல்ல, அத்தையை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. பாருடா, தேறிட்ட போலயே. ஆமா, இப்ப பாரு. ஏமாமா, உங்க கேட்டரிங் பிசினஸ பெரிய அளவுல டெவலப் பண்றதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்லவா? இதெல்லாம் நீங்க கேட்கலாமா? தாராளமா சொல்லுங்க. இலவச யோசனையில் வரவேற்கப்படுகிறது. கொடுக்க வேண்டிய இடம் மூர்த்தி கேட்டரிங் சர்வீஸ். ஏய் ஆறுமுகம், கிண்டல் பண்ணாதீங்க, அவ சொல்லட்டும். ஒண்ணும் இல்ல அண்ணி, நீங்க இப்ப மூர்த்தி மாமாக்காக ஹாஸ்பிடல்ல கேண்டீன் ஆர்டர் வாங்கி கொடுத்தீங்கல்ல. ஹாஸ்பிடல்ல என்ன ஒரு 100 பேருக்கு சமைக்க முடியுமா? இதை விட ஒரு பெரிய ஆர்டர் கிடைச்சு மூர்த்தி மாமாவோட கேட்டரிங் பிசினஸ் டெவலப் ஆச்சுனா? நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா பெரிய இடத்து ஆர்டர்லாம் கிடைக்கணும்ல. கிடைக்கும் மாமா. எப்படி? இப்போ கையில அண்ணி அந்த ஹாஸ்பிடல்ல நர்ஸா வேலை பாக்குறாங்க. சரி, அவங்க சொல்லி அந்த கேட்டரிங் ஆர்டர் உங்களுக்கு வாங்கி கொடுத்திருக்காங்கன்னா, நம்ம எழில் மாமா வேலை பாக்குறது பெரிய ஐடி கம்பெனி, அதோட சிஇஓவா வேலை பாக்குறாரு. அவரு சொன்னா அந்த ஐடி கம்பெனியோட கேட்டரிங் ஆர்டர் உங்களுக்கு கிடைக்காது. வாவ், சூப்பர் ஐடியா. பயங்கரமான ஐடியா. இந்த ஆர்டர்லாம் கிடைச்சது வச்சுக்க, நம்மளா வேற லெவல்ல போயிடலாம். இந்த ஐடியா எனக்கு தோணாம போயிடுச்சேடி. ஆமா, உனக்கு எல்லாரையும் கிண்டல் பண்ணதானே தெரியும். இந்த மாதிரி எல்லாம் எங்க இருந்து யோசிக்க போற? ஓ, அப்ப உங்க மருமகளுக்கு மூளை இருக்கு, எனக்கு இல்லன்னு சொல்ல வரீங்களா? இருக்கட்டும் இருக்கட்டும். இரு நம்மளே முடிவு பண்ண எப்படி? எழில் மாப்பிள்ள என்ன சொல்றாருன்னு தெரியணும்ல. கையில நீ என்ன சொல்ற? இது நல்ல யோசனை தான். நான் எழில் கிட்ட இதை பத்தி முதல்ல பேசுறேன். கையில மாப்பிள்ள இப்பதான் வேலைக்கு போயிருக்காரு. இப்ப போய் ரெக்கமெண்டேஷன் அதுன்னு சொன்னா சரியா வருமா? ஒரு சிஓவா அவருக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். பேசாம நாமளே அவரோட கம்பெனிக்கு நேரா போய் இந்த மாதிரி கேட்டரிங் சர்வீஸ் பண்றோம், ஃபுட் ஆர்டர் கொடுக்க முடியுமான்னு சொல்லி முறைப்படி கொட்டேஷன் கொடுத்து கேட்போம். இந்த ரெக்கமெண்டேஷன்லாம் வேணாம், என்ன சொல்ற? நீ நானும் அவரோட ஆபீஸ்ல போய் பார்க்கலாமா? நீ சொல்றதும் கரெக்ட் தான், அப்படியே பண்ணிக்கலாம். இத பாரு, இந்த விஷயம் மாப்பிளைக்கு தெரியக்கூடாது. சர்ப்ரைஸா போய் நிப்போம். எஸ். சரி சரி. இந்த கை. தேங்க்ஸ் அண்ணி. ஏங்க என்ன உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? போய் கை கழுவிட்டு வாங்க. ஒரு 5 நிமிஷம். சரி அண்ணி. டேய் மீட்ரே, கை கால் அலம்பி சரி வாடா. ஆசானே. வா சாப்பிடலாம். கையில் ஒரு நிமிஷம், இதோ வந்துடுறேன். கையல், இங்க வா. ஏன் என்னாச்சு? வா சொல்றேன். என்ன? திரும்ப. ஹாய்.
மல்லிப்பூ யா யா இது எப்போ வாங்கிட்டு வந்த? வரும்போது தான் ஆ, வரும்போது உன் கையில எதுவுமே இல்லையேப்பா. என் பொண்டாட்டிக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு யாருக்கும் தெரியாம மறைச்சு எடுத்து வந்தேன். பிடிச்சிருக்கா? என்ன சார் திடீர்னு மல்லிப்பூலாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? அது வேலை முடிச்சுட்டு வரும்போது பூக்கடையில மல்லிகை பூவை பார்த்தனா அப்படியே ஊ ஞாபகம் வந்துருச்சு. ஓ, அதான் வாங்கிட்டு வந்தேன். ஆ, கரெக்ட் தான். ஆஹா. இந்த பூ வச்சதுக்கு அப்புறம் ம்? நீ இவ்வளவு அழகா இருக்குன்னு தெரியுமா? ஓ, அப்போ நான் இந்த பூவால தான் அழகா தெரியுறேன், அப்படிதானே? அப்படிலாம் இல்ல. ம். நீ இந்த பூவை தலையில வச்சதுக்கு அப்புறம் தான் இந்த பூவுக்கே ஒரு அழகு வந்த மாதிரி இருக்க. ம், இது ரொம்ப ஓவரா இருக்குப்பா. ஏய், நான் உண்மையதான் சொல்றேன். ஆ, நீ உண்மைய சொன்ன வரைக்கும் போதும். இப்படியே பேசி நீ எங்க வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். முதல்ல சாப்பிடவா. ஏய், ஒரு கவிதையா உன்னை வர்ணிக்கலான்னு பாக்குறேன், விட மாட்டேங்கிற. வர்ணிக்கிறதுல அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல சாப்பிடலாமா? மாட்டேன். ஏய், உட்கார். இந்த சாப்பிடு. அது ரொம்ப டயர்டா இருக்கு, கையெல்லாம் வலிக்குது. கை வலிக்குதா? ஏன்பா? கார் ஓட்டுனா அதான் கையெல்லாம் வலிக்குது. கார் ஓட்டிட்டு இருந்தியா? அது சில கிளைண்ட்ஸ் மீட் பண்றதுக்கு பர்சனலா நானே டிரைவ் பண்ணி போக வேண்டியதா இருக்கு, அதான் கையெல்லாம் வலிக்குது. நீ எனக்கு ஊட்டி விட்டுற. ஆஹா, நினைச்சேன். ஊட்டி விட மாட்டியா? புருஷனுக்கு ஊட்டி விடாம இருப்பேனா? என்ன வேணும், சட்னியா சாம்பாரா? சாம்பார். அவ்வளோலாம் வேண்டாம். ஆஹா. ஆ. நீ சாப்பிட்டியா? இல்ல, நீ முதல்ல சாப்பிடு, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். இவ்வளவு நேரம் சாப்பிடாம என்ன பண்ணிட்டு இருக்க? நான் வரதுக்கு லேட் ஆகும்னு நான் உன்னை அப்பவே சாப்பிட சொன்னேன்ல. நீ முதல்ல சாப்பிடு, உனக்கு ஊட்டி விட்டுட்டு நான் அப்புறம் போய் சாப்பிடுறேன். அதெல்லாம் முடியாது.